Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மணி இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கோட்டையில் எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் எந்த டைமுக்குள்ளே எந்த கொஸ்டின் எழுதணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி சார்பில் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் ஒரு எக்ஸாம் 9:45 கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னே அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் + 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ 9:45 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 10 to 1 o'clock நமக்கு தெரியும். அப்போ 9:45 ஃபஸ்ட்டு 1 மார்க் 15 1 மார்க்கு நல்லா தெரியுது. ஒரு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 11 1 மார்க் டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 1 மார்க் ஒரு பாடல் கொடுத்து தட் மீன்ஸ் எதுகை மோனை பொருள் குறுகை பாடலின் ஆசிரியர் பாடல் இடம்பெற்ற நூல் கேட்கக்கூடியது 1 மார்க். 2 மார்க் பார்த்தா 4 2 மார்க். அதுக்கப்புறம் அந்த 4 2 செய்யுள் ஒரு டேரெக்டாக. அதுக்கப்புறம் அந்த 4 2 மார்க்லேயும் ஒன்று பார்த்தா திருக்குறள் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 5 2 மதிப்பு நாட்கள் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மதிப்பு நாட்கள் என்னென்ன 2 3 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் 2 3 மதிப்பு நாட்கள் இலக்கணத்திலிருந்து, அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி, அதுக்கப்புறம் 5 5 மதிப்பு நாட்கள். அந்த 5 5 மதிப்பு நாட்களும் செய்யுள் உரைநடை காட்சி கண்டு கவிஞர் கடிதம். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் காம்பரன்ஸ் கொடுக்கக்கூடியதான். அப்புறம் 8 மதிப்பு நாட்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ்லேயே 1 மார்க் 2 மார்க் பேசேஜ் காம்பரன்ஸ் ஒரு 3 மார்க்கில் அதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். மனப்பாட பாடல் நம்ம எய்தரா சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் படிச்சிருக்க கால கணிதமாக இருந்தாலும் சரி, அல்லது திருவிளையாட புராணமாக இருந்தாலும் சரி, அன்னை மொழியாக இருந்தாலும் நல்லா ரீகால் பண்ணிக்கேன். அடுத்து மொழித்திறன் பயிற்சியில் 1 மார்க்கில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். படிவம் தமிழாக்கம் படிவத்தில் ஸோ கட்டாயம் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய புக் பேக்லேயே நிறையா படிவம் கொடுத்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விளையாட்டுத்துறைக்கு நூலக படிவம், நெக்ஸ்ட் மேல்நிலை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுகிற மாதிரி தான் அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம ரீக்கலாம். அணி என்ன எழுதுவோம் ரீகால் தான் ஆன்சர். இதுக்குலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ எதுக்கு என்னன்ற அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க் 15 1 மார்க்கும் இதுதான் பேட்டர்ன். ஸோ 1 மார்க் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சா 15 1 மார்க் நீங்கள் 10 o'clock எழுதாருணும் 5 மினிட்ஸ் எழுத வித் ஆப்ஷனோட எழுதிருங்க. அடுத்து 2 மார்க் 4 2 மார்க். அப்போ இதில் செய்யுள் உரை நடந்து கேட்கக்கூடிய திருக்குறள் கட்டாயம் நமக்கே தெரியும். அது 21வது வினா. ஸோ அப்போ 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 கொஸ்டின் கொடுத்து 4 எழுதக்கூடியது. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 2 மதிப்பு நாட்களில் மொழியாழ்வும் கலைச்சொற்களும் நிறுத்தக்கூடிய இலக்கணம் கம்பேர் பண்ணுங்க. இது 15 மினிட்ஸ். ஸோ ஓவராலாக இந்த நான் உங்களுக்கு கம்பேர் பண்ண 15 + 8 + 23 23 + 10 பார்த்தீங்கன்னா 33 மார்க்கும் அதிகபட்சம் ½ அன் ஹவரில் முடிக்கணும். அப்போ ½ அன் ஹவரில் முடியுமாச்சுன்னா கட்டாயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 2 3 மதிப்பு நாட்கள் ஒரே நடை சிறுவினா 2 பார்த்தீங்கன்னா ஒரே பற்றி வினா ஒன்று கேட்பாங்க. ஸோ 10 மினிட்ஸ் எடுத்துக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மனப்பாட பாடலும் அதே மாதிரி செய்யுள் வினாக்கள் 2 3 மதிப்பு இதுக்கு 15 மினிட்ஸ் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் மனப்பாட பகுதி எழுதுனா செய்யுள் ஆசிரியர் அடிகள் போட்டு எழுதுங்க. ஸோ செய்யுளோட பேர் ஆசிரியர் யார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் அதே கண்ணதாஸ் கம்பேர் பண்ணுங்க. ஸோ அது ஆசிரியர் பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கான்செப்டில் இலக்கண கொஸ்டின் ஆன்சரில் 2 3 மதிப்புனா அதுக்கு 15. ஓவரால் இந்த கான்செப்ட் 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 18 மார்க்கு கம்பேர் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் 80 மார்க் அழகிட்டு வாய்ப்பு அணியில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் அதில் பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடிதம் பார்த்தீங்கன்னா கடிதத்துக்கு ஒரு 5 மார்க்கும், நெக்ஸ்ட் படம் உணர்த்தும் கருத்து காட்சி கண்டு கவிஞருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கும், நெக்ஸ்ட் படிவம் நிற்பது ஒரு 5 மார்க்கும், நிற்காதற்கு தக தட் மீன்ஸ் மொழிபெயர்ப்பு அல்லது பார்த்தீங்கன்னா புயலின் வேதனை நம்ம பார்த்தீங்கன்னா என்ன விதமான செயல்கள் ஏற்படணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வராமல் பார்த்தீங்கன்னா விடுப்பெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடுப்பெடுத்துட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் அறிவுரை கொடுத்து பள்ளிக்கு வர. ஸோ இது மாதிரி ஜென்ரலாக ஓவரால் 5 கொஸ்டின் சேர்த்து 25 மார்க் 50 மினிட்ஸ் கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கு 10 மினிட்ஸ். ஸோ 2 ஹவர்ஸில் இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 8 மார்க். ஸோ 3 8 மார்க்கும் ஒவ்வொரு 8 மார்க் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ ஒரே நேரில் செய்யலேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. துணைப்பாடம் விரிவானம். ஸோ விரிவானத்தில் நீங்கள் 3 படிச்சிருக்கணும். அன்னமையா தட் மீன்ஸ் கோபாலபுரத்து மக்கள் பொயிலே ஒரு தோணியும், அதே மாதிரி நெக்ஸ்ட் கற்கை நன்றே பிச்சை பிக்கணும் கற்கை அந்த கான்செப்ட். ஸோ பொதுக்கட்டுன்னு சொல்லும்போது சான்றோர் வளைத்த தமிழ். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ண ஸோ 3க்குமே ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நமக்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ அல்லது ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும் 15 மினிட்ஸ். ஓவரால் ரிமைனிங் நமக்கு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 10 to 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணால் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்குமா, ப்ரெசன்டேஷன் முக்கியமான நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் போகிற இங்கு பெனில் தான் எழுதணும். பிளாக் பென் மாற்றி எழுதக்கூட ப்ளூ ஆர் பிளாக் இங்கு பென் ஒரே பெனில் தான். நீங்கள் பெட்டர் டு ரைட் இன் ப்ளூ இங்கு பெனில் எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஆன்சர் எழுதி முடிச்சிட்டிங்க 1 மார்க் முடிச்சுன்னு லைன் போடுங்க. அதுக்கான ப்ரெசன்டேஷன் அண்டர்லைன் த ஹெட்டிங் அண்டர்லைன் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் புட் த லைன் ஃபார் ஆல் த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லைன் போடுங்க. ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள்
ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் டைம் தான். ஸோ இதை நீங்கள் தமிழ் எக்ஸாம் பெஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ 1 மார்க் 2 மார்க் பேசேஜ் காம்பரன்ஸ் இதெல்லாம் ஆன்சர் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம எழுத ஆரம்பிக்கும் சரியாக எழுத முடியும். கட்டாயம் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஷூராக நீங்கள் எழுதலாம். மறக்காமல் நாளைக்கு வந்துட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ once again, thank you from GR Success STC for your valuable support, and also wish you all success to score high marks in the quarterly exam. All the best students. Okay, thank you, bye.